Hi students, compound of hydrogen la இந்த வீடியோவில் ஹெவி வாட்டர் பற்றி பார்க்கலாம். ஹெவி வாட்டர் மாலிகுலர் ஃபார்முலா D2O. நார்மல் வாட்டர் வந்து H2O. பிகாஸ் நார்மல் வாட்டரில் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் ப்ரோட்டியமாக இருக்கும், ப்ரோட்டியம் ஹைட்ரஜன், அதனால் அங்கே H2O. இங்கே வந்து டியூட்ரியம் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா D2O. இது வந்து ஆக்சைடு ஆஃப் ஹெவி ஹைட்ரஜன் சொல்லுவோம். 1 part of heavy water is present in 5000 parts of ordinary water. Ordinary water 5000 parts of ordinary water ஒரு part தான் heavy water இருக்கும். It is mainly obtained as the product of electrolysis of water as D2O does not undergo electrolysis as easily as H2O. இதை வந்து எப்படி அப்டைன் பண்ணலாம்? D2Oனா வாட்டரை எடுத்து எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறது மூலமாக அப்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த D2Oவை வந்து ஈஸியாக எலக்ட்ரோலிசிஸ் பண்ண முடியாது, வாட்டர் எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுற மாதிரி. D2O வந்து கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் லிக்விடாக இருக்கும். தேர் இஸ் அ மார்க்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹெவி வாட்டர். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்குது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வாட்டருக்கும் ஹெவி வாட்டருக்கும். அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். டூ யூ நோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹார்ட் வாட்டர் ப்ரொடியூசஸ் லெஸ் ஃபோம் வித் டிட்டர்ஜென்ட்ஸ். டூ யூ நோ ஒய்? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர்ஸ் வந்து டிட்டர்ஜென்ட்ஸோட நுரையை வந்து ஏற்படுத்துறது கிடையாது, இல்லைன்னா குறைவான அளவில் தான் ஏற்படுத்துது. அது ஏன்னு கேட்டிருக்காங்க. ஹாட் வாட்டர் வேறு, ஹெவி வாட்டர் வேறு. ஹாட் வாட்டருங்கிறது என்னது? நார்மல் வாட்டரில் வந்து கார்பனேட், பைகார்பனேட், சல்ஃபேட், குளோரைட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ஹார்ட் வாட்டர். ஓகே, ஹெவி வாட்டருங்கிறது வேறு. ஹெவி வாட்டர்னால் D2O, டியூட்ரியம் ஐசோடோப்புக்கு உள்ள வாட்டர். ஹார்ட் வாட்டர் ஏன் நுரைய கொடுக்கறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த க்ளீனிங் கெப்பாசிட்டி ஆஃப் சோப் இஸ் ரெடியூஸ்ட் வென் யூஸ்ட் இன் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது சோப்புடைய க்ளீனிங் கெப்பாசிட்டி குறையுது. இதுக்கு காரணம் சோப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சோப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சோப்பை வந்து ஹாட் வாட்டரோட ஆட் பண்ணும்போது divalent magnesium and calcium ions present in hot water react with soap. அப்போ ஹாட் வாட்டரோட எது ரியாக்ட் ஆகும்? அந்த ஹாட் வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கால்சியம் அயான்ஸ் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் ரியாக்ட் பண்ணும். சோடியம் சால்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் சோப்ஸ் ஆர் கன்வெர்டட் டு தியர் கரஸ்பாண்டிங் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சால்ட்ஸ் விச் ஆர் ப்ரெசிபிடேட்டட் ஆஸ் கம் ஆர் ப்ரெசிபிடேட். அப்போது அந்த சோடியம் அயான்ஸ் எல்லாமே இந்த கால்சியம் மெக்னீஷியமால் ரீப்ளேஸ் பண்ணும்போது அது ப்ரெசிபிடேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். M2+ அப்படிங்கிற அந்த எம்ங்கிறது Ca2+ ஆர் Mg2+ஆக இருக்கலாம். RCOONA அந்த சோப்போட ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் RCOO twice M அண்ட் ரீப்ளேசஸ் 2 சோடியம் அயான்ஸ். ஓகே, இந்த ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அல்கைல் குரூப், அதாவது 17 கார்பன் உள்ள ஒரு ஹைட்ரோ கார்பனாக இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். When compounds containing hydrogen are treated with D2O, hydrogen undergoes an exchange for deuterium. எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது ஹைட்ரஜனை வந்து டியூட்ரியத்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து அதோட ஹெவி வாட்டர் கம்பைன் பண்ணோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ்டு பை டியூட்ரியம் அயான்ஸ். ஸோ இட் ஃபார்ம்ஸ் NaOD. நெக்ஸ்ட்டு HClோட கம்பைன் பண்ணோம் அப்படின்னா தட் H is replaced by D. So it forms DCl, deuterium chloride. Then NH4Cl அந்த 4 ஹைட்ரஜனை வந்து 4 டியூட்ரியமால் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், ND4Cl மாற்ற முடியும். These exchange reactions are useful in determining the number of ionic hydrogens present in a given compound. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் அயோனிக் ஹைட்ரஜன்ஸ் வந்து ஒரு காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. For example, when D2O is treated with hypophosphorus acid, only one hydrogen atom is exchanged with deuterium. It indicates that it is a monobasic acid. இப்போ பார்த்தீங்கன்னா D2O வந்து ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறோம். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் மாலிகுலர் ஃபார்மில் H3PO2. இதோட D2O போடும்போது என்ன ஆகுது? ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் ஹைப்போபாஸ்பரஸில் ரீப்ளேஸ் பண்ணப்படுது டியூட்ரியத்தால். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? ஒன்லி ஒன் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்ட் மீன்ஸ் இட் இஸ் அ மோனோபேசிக் ஆசிட். ரெண்டு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிருந்தால் இட் இஸ் அ டைபேசிக் ஆசிட்னு சொல்லியிருப்போம். பட் இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் டியூட்ரியத்தால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது, அதனால் இட் இஸ் அ மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரிப்பேர் சம் டியூட்ரியம் காம்பவுண்ட்ஸ். ஒரு சில டியூட்ரியம் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்போ அலுமினியம் கார்பைட் எடுத்து டியூட்ரியத்தோட
கம்பைன் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அலுமினியமில் இருக்கக்கூடிய 3 கார்பன் ஆட்டம் வந்து 3 ஓடி மைனஸால் ரீப்ளேஸ் பண்ணப்படும். ஓடிங்கிறது என்னது? தட் OH மைனஸ் இருக்கும். வாட்டர் எடுத்திருந்தால் OH மைனஸால் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஹெவி வாட்டர் எடுத்தனால ஓடி. அப்போ ஏஎல் ஓடி த்ரைஸ் அப்படிங்கக்கூடிய அதனுடைய டியூட்ரியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. CaC2 + D2O. இப்போ CaC2ல என்ன ஆகும்? தட் 2 கார்பன் ஆட்டம்ஸ் கால்சியம் கார்பைடில் இருக்கக்கூடிய இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ் வந்து 2 ஓடி குரூப்பால் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இட் ஃபார்ம் CaOD ட்வைஸ். Mg3N2. Mg3N2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் நைட்ரைடு. இது கூட நம்ம ஹெவி வாட்டர் ஆட் பண்ணுறோம் D2O. இட் ஃபார்ம்ஸ் மெக்னீஷியம் டியூட்ராக்சைடு MgOD ட்வைஸ். So the 2 nitrogen atoms are replaced by 2 OD group. Next calcium phosphate Ca3P2. இதோட heavy water add பண்ணுறோம். It forms CaOD twice. Okay. Calcium deuteroxide here also formed. Uses of heavy water. Heavy waterக்கு என்னென்ன uses இருக்குன்னு பார்க்கலாம். Heavy water is widely used as moderator in nuclear reactors as it can lower the energies of fast neutrons. அதாவது வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் மீன் பை மாடரேட்டர் அப்படின்னா, இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் நியூக்ளியர் ரியாக்டர்லனா, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான் போய் ஒரு நியூக்ளியஸை அட்டாக் பண்ணும். தென் அந்த நியூக்ளியஸ் என்ன ஆகும்? நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். வாட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன்? ஒரு ஹெவி நியூக்ளியஸ் 2 ஸ்மால் நியூக்ளியஸாக ஸ்ப்ளிட் அப் ஆனால் தட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, தட் ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸ் வந்து திரும்பியும் ஒரு சில நியூட்ரான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? சாரி, ஸ்லோ மூவிங் நியூட்ரானால் அந்த நியூக்ளியஸை வந்து அட்டாக் பண்ணுறோம். அதிலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸாக இருக்கும். அந்த நியூட்ரானுடைய ஸ்பீடை குறைக்கிறதுக்காக அங்கே வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க மாடரேட்டராக. It is commonly used as a tracer to study organic reaction mechanisms and mechanism of metabolic reactions. ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம், அதாவது ஒரு ரியாக்ஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு ரியாக்ஷன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். எப்படி அந்த ப்ராடக்ட் அந்த ரியாக்டண்ட்டில் இருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரியாக்ஷனுடைய பாத்தை நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். அது எந்த மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணி ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு. அந்த ஸ்டடிக்கு பேர் வந்து மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எப்படி அந்த ரியாக்ஷன் நடந்திருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே வந்து ஹெவி வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஹெவி வாட்டரில் இருக்கக்கூடிய ஐசோட்டோப்பான டியூட்ரியத்தை வச்சு அதை ஸ்டடி பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ கூலண்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆஸ் இட் அப்சார்ப்ஸ் தி ஹீட் ஜெனரேட்டர். நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு. அந்த ஹீட் எனர்ஜியை குறைக்கிறதுக்காக கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஹெவி வாட்டர் வந்து டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.